வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட கல்லூரி 3 ஆண்டு பயணம் இனிதே நிறைவடைந்தது. அதனுடைய ஃபேர்வெல் விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோட நண்பர்கள் ஆசிரியர்களோட இணைந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களையும் வந்து பேச சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பேசினேன்றதை இந்த வீடியோ மூலியமாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட்டங்கள் பல வாங்கிய போதிலும் இந்த பட்டங்கள் மட்டும் ஏனோ யார் கண்ணுக்கும் தெரியவில்லை. இந்த பட்டங்களை வானில் உயர ஏற்றி பறக்க வைக்கும் நூலாக மட்டுமே வாழ்ந்திருக்கும் நல்லுள்ளங்கள் பல. வாழ்க்கை என்னும் பயணத்தில் கடந்து வந்த பாதைகள் பல. நம் பாதைகளை நல்வழிப்படுத்தும் நல்லாசிரியர்களே இவர்கள். சாட்டைப்பட சமுத்திரக்கனி இல்லை என்றாலும் எங்கள் சேட்டைகளை பொறுத்து கொள்வதே பெரும் துயர்தான், ஒப்புக்கொள்கிறேன். கோபத்தில் நீங்கள் பேசிய வார்த்தைகள், எங்களை ஏசிய வார்த்தைகள் ஏராளம். எனினும் அடுத்த கணமே கொடுத்த அன்பும் அரவணைப்பும் தாராளம். உளியால் தன்னை அடித்ததனால் சிற்பியின் மீது கோபம் கொள்ள முடியுமா? என் செய்வது? ரோஷமில்லை எங்களுக்கு, பாசம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது. மகாபாரதத்தில் வரும் ஏகலைவனைப் போல கட்டை விரலை வெட்டி காணிக்கையாக கொடுப்பேன் என்றெல்லாம் கதை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இக்கட்டை வேகும் வரை தங்களை மறவாது நன்றியுடன் இருப்போம் நிச்சயமாக. தன்னலமில்லா தங்கங்களாக நீங்கள் செய்யும் பணியும் ஒரு சேவைதான். அதே நேரம் கற்பிப்பதே எங்கள் கடமை என்று சொல்லி கோட்டுக்கு அந்த பக்கமே இருந்து விடாமல் ஒரு தாயாக, தந்தையாக, நண்பனாக, நண்பியாக, நலம் விரும்பியாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த கவிதையை தான் நான் வந்து தொகுத்து கொண்டு போயிட்டு அங்கே வந்து என் பேராசிரியர்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து பகிர்ந்து கேட்டேன். அவங்களுக்காக வந்து யோசித்து எழுதுனது தான் இந்த கவிதை. இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல், இந்த கவிதை பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய 3 ஆண்டு பயணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் சிலரும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து எங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்றதை ஷேர் பண்ணதுக்கு பிறகு எங்களுடைய பேராசிரியர்கள் எல்லோரும் எங்களை பற்றி, நாங்கள் எப்படி இந்த 3 ஆண்டு காலம் கல்லூரியில் இருந்தோன்றதை பற்றியும் அவங்க எல்லாத்தையுமே வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. எங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடணுன்றதான். அதுக்காக வந்து நாங்கள் எல்லோரும் எங்கள் பேராசிரியர்கள்கிட்ட கேட்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி எங்களோட 3ஆம் ஆண்டு வகுப்புக்குள்ளேயே உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நாள் வந்து மறக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஸ்கூலில் இருக்கிற மாதிரி நம்ம காலையிலே சாப்பாடெலாம் கொண்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு வரலாம் எங்கள் காலேஜில் முடியாது. ஏன்னா நாங்கள் வந்து சுழற்சி மாணவர்கள். நாங்கள் மதிய சுழற்சி மாணவர்கள். மதியானம் தான் வீட்டிலேருந்து கிளம்பி காலேஜுக்கு போயிட்டு திரும்பி ஈவினிங் வந்துடும். அதனால் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இதை வந்து ஒரு வாய்ப்பாக நாங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டோம். அதுவுமே மன நிறைவாக இருந்துச்சு. அதே போல் நான் சொன்ன கவிதையை கேட்டுட்டு எங்கள் வகுப்பு பேராசிரியருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனநிறைவாக பாராட்டினாங்க. அதுவும் ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய நண்பர்களை தான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுச்சு. ஒவ்வொருத்தவங்களோட காலேஜ் லைஃப் முடியும் போதும் அவங்களோட நண்பனை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்கூலுன்றது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு கிடைப்பாங்க. ஆனால் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இருப்பாங்க. ஆனால் கல்லூரின்றது 3 ஆண்டுகள் ஒரே வகுப்பறைக்குள்ளே அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும் கிடக்கிறது. எத்தனை பேர் இந்த லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களில் யாராச்சும் இந்த மாதிரி உங்களோட கல்லூரி வாழ்க்கையை வந்து மிஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொரு பேராசிரியர்களாக எங்களை பற்றி வந்து நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படிப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தோன்றதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. ஃபைனலாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு புகைப்படமும் எடுத்துக்கிட்டோம். எங்களோட மறக்க முடியாத நினைவுகளாக அழகாக இருக்கட்டும்னு சொல்லி எடுத்துட்டோம். இவ்வளோ சொன்னேன், ஆனால் என்னோடய கல்லூரியோட பேரை சொல்லலை பார்த்தீங்களா? சிவகங்கை மாவட்டம் மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி. நீங்கள் படித்த எவ்வளவோ பேர் எவ்வளவோ பெரிய பெரிய போஸ்டிங்கில் எவ்வளோ பெரிய ஆளாக வேணால் இருப்பீங்க. நீங்களும் ஆடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் நானும் ஆடியம் ஸ்டூடெண்ட் தான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்களோட மறக்க முடியாத அழிந்து போகாத அழகிய பொக்கிஷத்தோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். 2022-25க்கான பேட்ச் இனிதே நிறைவு பெற்றது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி. இன்னொரு சிறந்த பதிவில் பார்க்குறேன். பாய்.